أكبر الله أكبر. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வந்து அல்லாஹு தஆலா நேயர்களே, நமது TNDJ மர்கஸில் 10வது தொடர் சொற்பொழிவு நிகழ்வில் இந்த வருடம் மௌலவி தாவூத் கைசர் எம்ஏசி அவர்கள் நமக்கு மத்தியிலே இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பன்முக வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الحدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பன்முக வாழ்க்கை என்ற தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு தீமைகள் நிறைந்திருக்கிற உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகில் வாழக்கூடிய மனிதர்கள் நல்லவர்களை விட பாவங்களையும் அழுச்சாட்டியங்களையும் செய்யக்கூடிய மனிதர்கள்தான் நிறைந்து காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஏதோ இந்த உலகத்தில் இஸ்லாம் மட்டும் இல்லை என்று சொன்னால் இன்னும் மோசமாக, இன்னும் மட்டரமாகத்தான் இந்த உலகம் இருந்திருக்கும். ஆனால் அல்லாஹ்வினுடைய கிருபையினால இந்த இஸ்லாம் என்கிற ஒரு வாழ்க்கை திட்டம் இருப்பதனால் ஓரளவுக்கு நல்ல மக்களை நாம் பார்க்கிறோம். நல்ல மக்களை நாம் பார்த்தாலும் அவங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல காரியங்களை செய்வார்கள், நல்ல பல நடத்தைகளை பெற்றிருப்பாங்க, நேர்மையாளர்களாக வாய்மையாளர்களாக இருப்பாங்க. இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளையும் எடுத்து பார்க்கணும். ஒரு இடத்துல கரெக்டாக நடக்கிறவர் எல்லாத்திலையும் கரெக்டாக நடக்கணும் இல்லையா? இஸ்லாம் என்பது ஒட்டுமொத்த ஒரு வழிகாட்டுதல், ஒரு பகுதி, வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி மட்டும் இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் என்பது மனிதனுடைய பிறப்பிலிருந்து அவன் மரணிக்கின்ற வரையிலும் இஸ்லாம் இருக்குது. எனவே ஒருவன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இந்த மார்க்கத்தினுடைய ஒரு போதனை. திருமறை குர்ஆனோட நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நீங்கள் முழுமையாக நுழையுங்கள் என்று அல்லாஹ் பிரகடனம் தருகிறான். எனவே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் இஸ்லாம் இருக்கணும். இன்னைக்கு வாழக்கூடிய மக்கள்ல நல்லவர்கள் என்று நாம் சிலரை சொன்னாலும் அவங்க எப்படி இருக்கிறது இல்லை, வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கிறது கிடையாது. வாழ்க்கையினுடைய பல நிலைகள் இருக்கு இல்லையா, பல படித்தரங்கள் இருக்குது. எல்லா நேரங்களிலும் இஸ்லாத்தை பின்பற்றுவது கிடையாது. ஒரு நேரத்தில் இஸ்லாத்தை பின்பற்றுவார், வேற ஒரு நேரத்தில் இஸ்லாத்தை விட்டு விடுவார்.
இப்போ உதாரணமா ஒருவர் நல்ல தந்தையாக இருக்கிறார்னு வச்சுக்கிறோம். தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல தந்தையாக ஒருவர் இருக்கிறார். ஆனால் எப்படி இருப்பார்? தன்னுடைய மனைவி இடத்துல மோசமான கணவராக இருப்பார். அல்லது தன்னுடைய மனைவி இடத்தில் நல்ல கணவனாக இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய சமுதாயத்திற்கு மோசமான தலைவராக இருப்பார். தன்னுடைய சமுதாயத்துக்கு நல்ல தலைவராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய நண்பனை வழிகெடுக்கக்கூடிய வகையிலே அவர் இருப்பார். அந்த மாதிரி ஒரு நண்பனோடு ஒருத்தர் சரியாக பழகினாலும் சொந்த பந்தங்களை பேணுவதில் குறை வைக்கக்கூடியவராக அவர் இருப்பார். இப்போ அதையெல்லாம் பார்க்கிறோம். இஸ்லாத்தை பின்பற்றினாலும் தங்கள் வாழ்க்கையில் நல்லவர்கள் என்று காட்டிக்கொண்டு ஓரிரு காரியங்களை நடைமுறைப்படுத்தினாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் இஸ்லாம் இருப்பதில்லை. அவங்களுடைய எல்லா செயல்பாடுகளிலும் இஸ்லாம் வெளிப்படுவது கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பார்க்கிறோம். வெளியே நம்ம பார்க்கும் பொழுது யோக்கியர்களைப் போல, எந்த தப்பும் செய்யாதவர்களைப் போல, ஏதோ இந்த உலகத்திலே தியாகம் செய்யவே பிறந்தவர்களைப் போல, மக்களுக்கு தொண்டு செய்வதைத்தான் அவர்கள் கொள்கையாக வைத்திருப்பதைப் போல, தங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகிற்காக, தான் சார்ந்திருக்கிற நாட்டிற்காக, தான் நிர்வகிக்கிற ஒரு மாநிலத்திற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு செயல்படுவதை போன்று பேசுவாங்க. ஆனால் அவர்களுடைய தனி மனித வாழ்வை அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை நாம் ஆய்வு செய்து பார்த்தால் அவ்வளவு கேடுகட்ட விதமாக, அவ்வளவு மட்ட ரகமாக அவங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு தூதராக அனுப்பப்பட்டவர்கள், நமக்கு வழிகாட்டியாக அனுப்பப்பட்டவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில நாம் எடுத்து பார்க்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையை நாம் உற்று நோக்குகிறோம். பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு மனிதரால் இவ்வளவு அற்புதமாக வாழ முடியுமா? இஸ்லாத்தை பின்பற்றுவதில் எல்லா நேரங்களிலும் வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அதில் பல நிலைகள் இருக்குது. ஒரு மனிதன் பல விதங்களில் பொறுப்பாளியாக இருக்கிறான். அவனுக்கென்று நிறைய கடமைகள் இருக்கிறது. அந்த எல்லா விஷயங்களிலும் சரியாக நடக்க முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நாம பார்க்கிறோம். அதுதான் நபிகள் நாயகம் அவர்களின் பன்முக வாழ்க்கை என்கிற தலைப்பை நாம தேர்வு செஞ்சிருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நாம பார்த்தால் எல்லா நிலைகளிலும் இருந்து கொண்டு தன்னுடைய கடமையை சரியாக ரசூலுல்லாஹ் நிறைவேற்றுறாங்க. முதல்ல பாருங்க, நபிகள் நாயகம் அவர்கள் பல மனைவிமார்களுக்கு கணவனாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு நிறைய மனைவிமார்கள் இருந்தார்கள். இந்த மனைவிமார்கள் மத்தியில் நபிகள் நாயகம் அவர்கள் எப்படி ஒரு சிறந்த கணவனாக வாழ்ந்தார்கள், ஆச்சரியமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர், ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களுடைய மனைவி இடத்தில் யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். ஆனா ஹைருக்கும் லி அஹ்லி, நான் என்னுடைய மனைவியரிடத்தில் நான் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் சொன்ன செய்தி திருமிதி என்கிற நூலில் இடம் பெற்றிருக்கிறது. அவர் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறாங்க? ஒரு ஆளை பற்றி ஊரில் சிலாகிச்சு பேசுறாங்க. அவரே நல்லவர் என்று வல்லவர் என்று ஊர் உலகத்திலே புகழ்ந்து பேசுறாங்க. அவர் சிறந்தவர் கிடையாது, அவரே போற்றுதலுக்குரியவர் இல்லை. யாரு சிறந்தவர் என்றால், மனைவி இடத்திலே யார் ஒருவன் நல்ல பெயரை வாங்குகிறானோ, ஒருவரை பற்றி அவருடைய மனைவி என்னுடைய கணவரை மாதிரி ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை, அவரை போன்று இரக்கமுள்ளவரை பார்த்ததில்லை, அவரை போன்று பரிவு காட்டக்கூடியவரை கண்ணால் கண்டதில்லை என்று யாரை பற்றி மனைவி சொல்கிறாரோ அந்த கணவர் தான் சிறந்தவர். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. சொன்னது மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹ் வாழ்ந்தும் காட்டுறாங்க. எத்தனை பேரிடத்துல நபிகள் நாயகம் அவர்களுக்கு நிறைய மனைவிமார்கள், 12 மனைவிமார்கள். அதுல ஆரம்பத்தில் ஹதீஜா அவர்கள் மரணித்து விட்டார்கள். அவங்களுக்கு பிறகு 11 மனைவிமார்கள் இருந்தாங்க. அத்தனை பேரிடத்திலும் ஹதீஜா அவர்களோடும் சேர்த்து 12 மனைவிகளிடத்திலும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? நல்ல பெயரை வாங்கி காட்டுறாங்க. இன்னைக்கு நம்முடைய நிலை எப்படி? ஒண்ணுக்கு வழி இல்லை. ஒரே ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு அந்த மனைவியிடத்தில் நல்ல பேர் வாங்க முடியல. அவரை பத்தி போய் கேட்டா போதும், ஊர் உலகத்துல சிலாகிச்சு பேசுவாங்க. நல்லவர், பாய் அழகான ஆளு, சாலிகான ஆளுன்னு பேசுவாங்க. மனைவிட்டு போய் லேச பேச்சு கொடுத்து பார்த்தோம்னு சொன்னா அதெல்லாம் கிடையாது, ஊர் உலகத்துக்கு தான் படம் காட்டுறாரு, உண்மையில ஒண்ணும் இல்லைன்னு அவரை பற்றி உள்ள குறைகளை குற்றங்களை வண்டியா அள்ளி போடுவாங்க. அப்ப நம்முடைய நிலை எப்படி இருக்குது? ஒரு மனைவி இடத்துல நல்ல பேர் வாங்க முடியவில்லை. அந்த அளவுக்கு தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்குது. நபிகள் நாயகம் அவர்கள் 12 ஒன்றல்ல ரெண்டல்ல
12 மனைவிமார்களை கல்யாணம் பண்ணி அவங்க அத்தனை பேரிடத்திலும் நல்ல பேரை வாங்க முடிந்தது என்றால், அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும்? வரலாறுகளில் பார்க்கிறோம். எப்படி அந்த பேரை வாங்க முடிந்தது? சும்மா தூதர் என்பதற்காக அவங்க மதித்தார்களா? நபிகள் நாயகம் அவர்கள் நம்முடைய கணவர், அவர் அல்லாஹ்வுடைய தூதராக இருப்பதனால் நாம் அவங்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது, அவங்கள் மீது உள்ள குற்றங்களை அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது என்பதற்காக அவங்க அப்படி சொன்னார்களா? இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுகளை நாம் அலசுகிறோம். அலசி பார்த்தால் புரிகிறது நபிகள் நாயகம் அவர்கள் எப்படி நற்பெயரை பெற்றார்கள். அத்தனை மனைவிகளிடத்திலும் நல்ல பெயரை பெறுவதற்கு எது காரணமாக அமைந்தது என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நிதானத்தோடு, பொறுமையோடு, அவசரப்படாமல், கோபப்படாமல், எரிந்து விடாமல், ஆவுண்ட அடித்து துன்புறுத்தாமல், அவர்களை பற்றி குறை பேசிக் கொண்டிருக்காமல், இவ்வளவு விஷயங்களை பேணிய காரணத்தால் தான் அத்தனை மனைவிமார்களிடமும் அவர்களால் நல்ல பெயரை பெற முடிந்தது. எத்தனை சம்பவங்கள் முதல்ல பார்ப்போம். முதல்ல இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் எங்க பஞ்சாயத்து ஆரம்பிக்கணும்னு சொன்னா, பெரும்பாலும் சாப்பாட்டு விஷயத்தை பொறுத்தவரை அதில் ஆண்களும் பெண்களும் சமம் இல்லை. பெண்களை பொறுத்தவரை சாப்பாட்டை பற்றியோ ரகரகமா ருசிகரமா சாப்பிடணும்னு சொல்லி அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்க எதிர்பார்ப்புலாம் வேற. வண்ண ஆடைகளை கட்டணும், நகைகளை வாங்கி மாட்டணும்னு சொல்லி அவங்க இது பூரா கவனம் பூரா அங்கேதான் இருக்கும். நம்மளுக்கு அதுல கவனம் இருக்காது. சும்மா 2 சட்டை இருந்தால் போதும் நினைப்போம். ஆனா என்ன, சாப்பாடு விஷயத்துல குறை இருந்தால் ஆண்களை யாரும் பொறுத்துக்கிற மாட்டாங்க. அப்ப சாப்பாடு ஆக்கிற இடத்துல என்ன ஆகும்? பெரும்பாலும் மனைவி ஆக்கிற சாப்பாடு சரியில்லை என்று சொன்னால் அங்கே நடக்கும் கலவரம் ஆரம்பிக்கும். அன்றைக்கே அவங்க வாழ்க்கை போர்க்களத்தில் துவங்க ஆரம்பிக்கும். சாப்பாடு சரியில்லை என்றால் தான் அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமா அமையுது. சாப்பாடு சரியில்லாத காரணத்தினால தலாக்கு வரைக்கும் போன கேசுகள்லாம் இருக்குது. அப்ப என்ன நம்ம பார்க்கிறோம் நடைமுறையில, இந்த சாப்பாடு பிரச்சனைகளால் குடும்பங்களே பிளவுண்டு போன சம்பவங்களே கேள்விப்படுகிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நடந்த சம்பவங்களை பாருங்க. நபிகள் நாயகம் அவர்களுக்கு சாப்பாடு வைக்கப்படுமா? முன்னாடி சாப்பாடு வைப்பாங்க, அதை ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு பார்ப்பார்கள். சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தா அதை சாப்பிட்டுருவாங்க, நல்லா இல்லை என்று சொன்னால் அதற்காக குறை பேச மாட்டார்கள். மா ஆபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆமன் கத்து, நபிகள் நாயகம் அவர்கள் எந்த உணவையும் ஒருபோதும் குறை சொன்னதே கிடையாது. இனிஸ்தஹாஹு அகலஹு வ இன் கரிஹஹு தரக்கஹு, அவர்களுக்கு விருப்பமாக இருந்தால் அந்த உணவை சாப்பிடுவார்கள், அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் விட்டுட்டு போயிடுவாங்க. என்ன நீ குழம்பு வச்சிருக்கிற, என்ன நீ சோறாக்கி இருக்கிற, உன் குடும்பத்துக்கே சோறாக்க தெரியாது, உன் குடும்பமே உருப்படாக விடணும்னு சொல்லி அங்கேதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். நல்லா சாப்பிட்டு பார்க்கிறோம், சரியா ஆக்க முடியாது இல்லையா? எல்லா நேரம் நம்மளே கரெக்டா இருக்கிறோமா? நாமே பல காரியங்களை செய்யும் பொழுது எல்லாத்தையும் நூல் பிடிச்ச மாதிரி செய்ய முடியாது. மசாலாவை அள்ளி போடுற நேரத்தில், உப்புக்களை போடுற நேரத்தில் கொஞ்சம் கூடி போயிடலாம், கொஞ்சம் குறைந்து போயிடலாம். அல்லது நல்லாவே சமைச்சாலும் மசாலா செட்டாக காட்டி அந்த டேஸ்ட் கிடைக்காது. தண்ணி அள்ளி ஊத்துறதுல கொஞ்சம் கூடுதலாக ஒரு கிளாஸ் தண்ணி கூட போயிடலாம், அல்லது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போய்விடலாம், கறி கொஞ்சம் வேகாம போயிடலாம். இப்படிலாம் சாப்பாட்டில் நிறைய குறைபாடுகள் இருக்கிறது, அதை ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். ஆனால் அதற்காக வேண்டி சண்டை போடக்கூடிய நிலைக்கு வந்ததுதான் இன்னைக்கு இவ்வளவு விவகாரங்கள். அங்கே ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி கணவன் காட்டுறாங்க பாருங்க. கணவன் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சும்மா இருக்கல, சும்மா எல்லா தப்புகளையும் பண்ணிட்டு நல்ல கணவன்கிற பேரை வாங்க முடியல. அவங்க தன்னிடம் இருந்து சரியான வாழ்க்கையை வாழ்றாங்க. மனைவிமார்கள் இத்தனைக்கு அவங்க சமூகத்தில் உயர்வாக மதிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வினுடைய தூதராக இருந்தவர்கள், அந்த நாட்டினுடைய ராஜாங்கம் அவங்க கையில் இருக்குது, அவங்க தான் சக்கரவர்த்தியாகவும் இருக்கிறாங்க, அவங்களுடைய கையில் தான் அரசு அதிகாரம் எல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட உயர்வான இடத்தில் இருந்த போதும் கூட மனைவிமார்களை பேன்ற விஷயத்தில் அவங்க அவ்வளவு மென்மையாக, அவ்வளவு நளினமாக அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. எத்தனையோ சம்பவங்களை பார்க்கிறோம். மனைவிமார்களோடு ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் பழகி இருக்கிறாங்க. ஒரு நண்பரை போல, ஒரு எரிஞ்சு விழாம பரிவோடு, பாசத்தோடு, நேசத்தோடு அவங்களோடு இணைந்து ரசூலுல்லாஹ் நினைச்சிருக்கிறாங்க, தங்கள் வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா அவங்க சொல்லி காட்டக்கூடிய செய்தி வரலாற்று நூல்களில் ஏராளமாக இடம்பெற்றிருக்கிறது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இருப்பாங்களாம், அன்னை ஆயிஷா அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா தண்ணீர் குடிப்பார்களாம். தண்ணீர் குடிக்கும் பொழுது அந்த தண்ணீரை குடித்து மீதி தண்ணீர் இருக்கும் இல்லையா, அந்த பாத்திரத்தை வாங்கி எந்த இடத்தில் அன்னை ஆயிஷா அவர்கள் வாய் வைத்து குடித்தார்களோ
அந்த இடத்தில் இவர்களும் வாய் வைத்து குடிப்பார்கள். நான் தண்ணீர் கொடுத்துக் கொண்டிருப்பேன், நபிகள் நாயகம் அவர்கள் என்னுடைய மடியில் படுத்திருப்பார்கள். அந்த பாத்திரத்தை வாங்கி நான் எந்த இடத்தில் வாய் வைத்து குடித்தேனோ அந்த இடத்தில் ரசூல் என்ன செய்வார்கள், வாய் வைத்து தண்ணீர் குடிப்பார்கள். அதே போல நான் ஒரு இறைச்சி துண்டை எடுத்து கடிப்பேன், அந்த இறைச்சி துண்டை என்னிடமிருந்து வாங்கி நான் கடித்த இடத்தில் நபிகள் நாயகம் கடிப்பார்கள். இன்னைக்கு அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. நம்ம என்ன செய்வோம், நம்ம எல்லாம் சாப்பிட்டு எலும்பு தான் அவங்களுக்கு தர்றோம். இன்னைக்கு உள்ள நிலைமை என்னன்னு சொன்னா, நம்ம ஊர்களில் கணவர் சாப்பிட வரைக்கும் மனைவி சாப்பிடக்கூடாது. ஏதோ சட்டம் எங்க போட்டாங்கன்னு தெரியல. இந்திய அரசாங்கத்துடைய சட்டமா தமிழ்நாட்டு சட்டமானு தெரியல. கணவன் எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி, 4 மணிக்கு வர்றானா 4 மணிக்கு உட்கார்ந்து இருக்கணும், 5 மணிக்கு வர்றானா 5 மணி வரைக்கும் மனைவி உட்கார்ந்துட்டு இருக்கணும். தயமானா சாப்பிடணும் இல்லையா? நமக்கு எப்படி பசிக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கும் பசிக்கும்ல. அப்ப என்ன செய்யணும், கூட உட்கார வச்சா சாப்பிட வைக்கணும். அதான் நிற்பாங்க. இவர் சாப்பிட்டு முடிப்பாரு, 1/2 கிலோ கறி வாங்கியிருப்பாங்க. 1/2 கிலோ கறியை மென்னுட்டு அவர் மிச்சம் வைக்கிறது என்ன, 4 எலும்பு துண்டுகள். 4 எலும்பு துண்டுல நல்லி எலும்பு இருக்கும், அதுல உள்ளதே சரக்கை உறிஞ்சிருவார். சரி நல்லியை போட்டாரு, அதுல உள்ள சரக்கோடையாவது போட்டாரு சொன்னா தட்டி எனத்தையாவது சாப்பிடலாம். நல்லி எலும்புல உள்ள சரக்கை உறிஞ்சிட்டு வெறும் கூட்டை போட்டு போயிடுவாரு. அப்ப அவங்க எப்படி இந்த வாய்ப்பே கிடைக்காது. அப்ப இன்னைக்கு நாம எப்படி பெண்களை நடத்துறோம்? ரசூலுல்லாஹ் அவர்கள் தான் திங்கிறதுக்கு முன்னாடி மனைவி கொடுத்துருக்கிறாங்க. அவங்க முதல்ல கடிப்பார்கள், அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் கடிப்பாங்கன்னா என்ன அர்த்தம்? நபிகள் நாயகத்துக்கு முன்னாடியே அன்னை ஆயிஷா அவர்கள் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ மனைவிகளுக்கு எவ்வளவு சுதந்திரம், எவ்வளவு ஒரு இன்பமாக அவங்க வாழ்க்கை சென்றது. ரொம்ப விஷயங்களை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அதையெல்லாம் காணோம். இன்னொரு சம்பவத்தை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களும் இருக்கிறாங்க, மனைவிமார்கள் இருக்கிறாங்க, மற்ற தோழர்களும் இருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவங்க எல்லாம் பேசுறாங்க, நாம ஒரு ஓட்டப்பந்தயம் வைப்போம்னு சொல்லி எல்லாரும் ஓடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்னை ஆயிஷா அவர்களை பார்த்து, நாமும் ஓட்டப்பந்தயம் வைப்போமா, நாமும் ஓடி யாரு ஜெயிக்கிறோமான்னு பாப்போமான்னு கேட்கிறாங்க. அப்ப அன்னை ஆயிஷா அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஓட்டப்பந்தயம் வச்சதுல ஆயிஷா என்ன செஞ்சாங்க, அவங்க ஒல்லியா இருந்த நேரம், உடல் எல்லாம் குளுக்காத நேரம், என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வை பீட் பண்ணி அவங்க வந்துட்டாங்க. இது ஒரு நேரம் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு நேரம் ரசூலுல்லாஹ்வுக்கு சான்ஸ் கிடைக்குது. நபிகள் நாயகம் அவங்க இருக்கிறாங்க, அதே மாதிரி ஒரு வாய்ப்பு. சஹாபாக்கெல்லாம் ஓடுறாங்க ஒரு ஓட்டப்பந்தயம்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் மறுபடியும் கேட்கறாங்க, ஓடுவோமான்னு கேட்கறாங்க. ஆயிஷா அவர்களும் ஒத்துக்கொள்றாங்க. கடைசி ஓட்டப்பந்தயம் வைத்தா இவங்களால ஓட முடியவில்லை. கொஞ்சம் நாட்கள் சென்றதுல உடல் எல்லாம் கொழுத்து போய் கொஞ்சம் கொழுப்பு அதாவது சதை போட்டு விட்டது. அவங்க உடல் கொஞ்சம் பருமனாகி விட்டது. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, பறந்து போய் முதல் இடத்துக்கு போயிடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹாதிஹி பி தில்க, அதுக்கு இது சரியாகி விட்டது, அன்னைக்கு நீ ஜெயிச்ச இன்னைக்கு நான் ஜெயிச்ச, கணக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அப்ப பாருங்க, ஒரு மனைவியோடு எப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்க. மனைவின்னு சொன்னா அவங்களுக்கு தர வேண்டிய சுதந்திரங்களை, எவ்வளவு சுதந்திரங்களை அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லும் பொழுது அப்ப புரிகிறது, நபிகள் நாயகம் அவர்களால் நல்ல கணவர் என்ற பெயரை எப்படி எடுக்க முடிந்தது புரிகிறதா? அது மட்டும் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்களாம், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மிஹ்னத்தி அஹ்லிஹி, குடும்ப வேலைகளில் ரசூலுல்லாஹ் உதவி செய்வார்கள். வீட்டில் பெண்களுக்கு என்று சில வேலைகள் இருக்கும் இல்லையா, அந்த வேலைகளை பெண்களுக்கு என்று நாம ஒதுக்கி வைத்திருக்கிறோம். சில வேலைகளை ஆண்கள் செய்ய மாட்டோம். சமையல் வேலை, பாத்திரங்களை கழுவுகின்ற வேலை, துணிகளை துவைக்கின்ற வேலை, வீட்டை பெருக்குகின்ற வேலை, இப்படி பல வேலைகள் இருக்குது. இந்த வேலைகள்ல பெண்களுக்கு உரிய வேலைகளை ஆண்கள் செய்யவே மாட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களா, மனைவிமார்களுக்கு போய் ஹெல்ப் பண்றது. கொஞ்சம் ஒரு சமையல் பண்றாங்களா, போய் என்ன செய்யலாம், ஒரு காய்கறி நறுக்கி கொடுக்கலாம், தப்பு இல்ல. மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப யாராவது இன்னைக்கு செய்கிறோமா, அது நீ பாத்துக்க, ஓன் டிபார்ட்மெண்ட் அது, அதுக்கெல்லாம் எங்களுக்கு கூடக்கூடாது. ஒரு 10 நாள் மனைவி வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா கூட்டாம பெருக்காம வீடு குப்பை காடா மாறி போகக்கூடிய எத்தனையோ வீடுகள் இருக்குது. ஏன், அது அவதான் வரும், நாயம் கூட்டணும், நாயம் துடைக்கணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், சில வேலைகளை செய்யவே மாட்டேங்கிறோம். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, குடும்ப வேலைகளில் மனைவிமார்களுக்கு நபிகள் நாயகம் அவர்கள் ஒத்தாசை புரிவார்கள். இப்ப இந்த மாதிரி எல்லாம் வாழ போய்தான் அவங்களிடத்தில் நல்ல பேரை பெற முடிந்தது. இன்னைக்கு பெரும்பாலும் ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. என்ன நிலைன்னு சொன்னா, கணவன்மார்கள் எல்லாம் கொஞ்சம் ரப்பா தான் இருக்கணும், மனைவிமார்கள் எல்லாம் கொஞ்சம் பணிஞ்சுதான் போகணும். நிர்வாகத்தை இஸ்லாம் சொல்லுது. ஆண்களை பொறுத்தவரை அர்ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிப்பவங்கன்னு குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். நிர்வாகம் ஆண்கள்ட்ட தான் இருக்கணும். ஆனால் இப்படி எல்லாம் எதுக்கெடுத்தாலும் அடக்குமுறை செய்வது,
பெண்கள் என்று சொல்லும் பொழுது வாடி போடிங்கிறது, கண்ட இடங்களை திட்டுவது, அவங்களை மதிக்காமல் நடத்துவது, அவங்கள போட்டு துன்புறுத்துவது, இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கலாச்சாரமாக உருவாக்கிட்டாங்க. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், கட்டுப்பட்டு நடந்துக்க. அதாவது ஆண் அப்படித்தான் இருப்பான், அவன் திமிரு செய்வான், அதை என்ன செய்யக்கூடாது, கண்டுக்கிற கூடாது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அந்த பழமொழி ஒருத்தர் மாற்றி அதுக்கு பிறகு ஒருத்தன் சொன்னான், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், ஹாஃப் ஆனாலும் ஹஸ்பண்டு. அப்ப எப்படி என்ன வேணாலும் செய்வார்கள் கணவன்மார்கள், என்ன செஞ்சாலும் மனைவிமார்கள் அதை கண்டுகொள்ள கூடாது என்றெல்லாம் சொன்ன காரணத்தினால இன்னைக்கு நிலை எப்படி மாறிவிட்டது. கணவன் சொல்வதுதான் சட்டம், அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது என்று சொல்றதுனாலதான் இன்னைக்கு நம்மளால நல்ல பேர்களை வாங்க முடியவில்லை. அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் அவ்வளவு உயர்ந்த பொறுப்பில் இருந்தார்கள், அவ்வளவு பொறுப்புகள் அவர்களுக்கு இருந்தது, அவங்களுக்கு இருந்த தரஜா, அவர்களுக்கு இருந்த அந்த சிறப்பு உயர்வு நம்மள யாரும் அடைய முடியாது. அவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருந்த போதும் கூட மனைவிமார்கள் விஷயத்தில் நபிகள் நாயகம் எப்படி நடந்து கொண்டார்கள், எத்தனையோ செய்திகளை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் அவர்களுக்கு கடைசி நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு ரசூல்லா இருக்கிறாங்க, நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. அப்ப ரசூல்லா என்ன செய்றாங்கன்னு சொன்னா, மற்ற மனைவிமார்கள்ட்ட போய் எனக்கு நோயாக இருக்கிறது, எனவே என்னுடைய மனைவி ஆயிஷாவிடத்தில் நான் இருப்பதற்கு நீங்கள் அனுமதி தருவீர்களா என்று அனுமதி கேட்கிறாங்க. யாரு, ஒரு தூதர், ஒரு சக்கரவர்த்தி, கணவர் என்கிற அந்த பெருசாக இருப்போம், அதெல்லாம் விட்டுருவோம். கணவன் போய் மனைவிட்ட கேட்கிறதா, அவர் போய் இவர்கிட்ட கேட்பாரா என்று சொல்லி நாம உருவாக்கி வைத்திருக்கிறோம். நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய மனைவிட்ட போய் முறை வச்சு தங்குவாங்க. ஒரு நாள் ஒரு மனைவிட்டு தங்கினால் இன்னும் ஒரு நாள் அடுத்த மனைவிட்டு தங்குவாங்க, அதுக்கு அடுத்த நாள் அடுத்த மனைவிட்டு தங்குவாங்க. அவர் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு ஒரு முறையை படிச்சிடக்கூடாது, அவங்களுக்கு உள்ள உரிமையை படிச்சிடக்கூடாதுன்னு போய் அனுமதி கேட்கிறாங்க. நோயாக இருக்கிறது, நான் தங்க கொள்ளலாமா என்று கேட்ட பிறகு அனுமதி கொடுக்கறாங்க, ரசூலுல்லாஹ் தங்குறாங்க. இங்கே நாம என்ன கவனிக்கிறோம், மனைவிகளிடத்தில் அவங்களுக்கு உள்ள உரிமையை கொடுத்து விடுவார்கள், அவர்களோடு பரிவாக பழகுவார்கள், நேசத்தோடு இருப்பார்கள், பொறுமையாக ரசூலுல்லாஹ் காணப்படுவார்கள். ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் இருந்து சாப்பாடு வருது. அவங்க ஒரு வேலையாள்கிட்ட சாப்பாட்டை கொடுத்து அனுப்புறாங்க. அப்ப நபிகள் நாயகம் வீட்டில் இருக்கிறாங்க, சாப்பாடை கொண்டு வந்து அவர் கொடுக்கிறார். அன்னை ஆயிஷா அவங்க ஏற்கனவே கோபத்தில் இருக்கிறாங்க. சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்த உடனே லரபத் பி எதிகா அந்த சாப்பாட்டு பாத்திரத்தை அவங்க தன்னுடைய கையால் தட்டி விட்டார்கள். கையால தட்டின உடனே கீழே விழுந்து எல்லாம் உடஞ்சு போச்சு. எல்லாம் அந்த காலத்துல பெரும்பாலும் இன்னைக்கு தான் எவர் சில்வர்லாம் இருக்குது, அன்னைக்கு பெரும்பாலும் மண்பாண்டங்கள் ஏதாவது தான் என்ன செய்வாங்க, பாத்திரங்களை உருவாக்குவாங்க. கீழே விழுந்தா உடையக்கூடிய வகையில தான் அந்த பாத்திரங்கள்லாம் இருக்கும். அப்ப கொண்டு வந்து கொடுக்குறாங்க சாப்பாட்டை. அண்ணன் ஆயிஷா அவங்க தட்டி விட்ட உடனே கீழே விழுந்து பாத்திரங்கள்லாம் உடஞ்சு போகுது. ரசூலுல்லாஹ் ஸ்பாட்ல இருக்கிறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு செயல் நினைச்சு பாருங்க. நம்ம வீட்டை நினைச்சு பாருங்க, நம்ம வீட்டில் இருக்கிறோம், நம்ம மனைவியும் பக்கத்தில் இருக்கிறாங்க, ஒருத்தர் சாப்பாடு கொண்டு வந்து தர்றாரு, நமக்கு முன்னாடி போய் தட்டி விட்டு கீழே தட்டட்டுமே, அவ்வளவுதான். நான் ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு முன்னாடினே அவ்வளவு திமுறா உனக்குன்னு சொல்லி அங்கே பெரிய கலவரம் வந்துடும். கலவரம் வந்து ஆண் கொஞ்சம் வீரனா இருந்தான்னு வைங்க, மனைவி மண்டை உடஞ்சு போயிடும். அல்லது மனைவி கொஞ்சம் வீரமானச்சுன்னு வைங்க, இவன் கடைசியில் அடிபட்டு கிடக்குறான். அல்லது ரெண்டு பேருக்கும் அடியில்லைன்னு சொன்னாலும் வீட்டில் உள்ள டிவி, ஃப்ரிட்ஜு, ஏதாவது பொருள் எலக்ட்ரானிக் ஐட்டங்களுக்கு சேதம் வந்துடும். அந்த நடந்த சின்ன சண்டையில் ஒரு 10,000 இழப்பா போயிடும். இப்போ இதை நம்முடைய வாழ்க்கையில் உள்ள விஷயங்கள். ரசூலுல்லாஹ் அவங்க இருக்கிறாங்க, பாத்திரத்தை கொண்டு அவர் கொடுக்கிறார், இவங்க தட்டி விடுறாங்க, கீழே விழுந்து உடைந்து போகிறது. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க தெரியுமா, ஒரு சக்கரவர்த்தி, அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் அவர்களை பார்த்தால் 1 மாத தூரத்துக்கு பின்னாடி உள்ளவங்க பயப்படுவாங்களாம். முகமது அவர்கள் நம்மை நோக்கி வர்றாருன்னு சொன்னா அவன் டவுசர்ல ஒண்ணுக்கு போயிடுவான். அந்த அளவுக்கு வாழ்ந்த நேரம் முகமது என்று சொன்னால் பயந்து சாவாங்க. அந்த நேரத்தில் அவ்வளவு பெரிய மனிதர், அல்லாஹ்வினுடைய தூதர், அவங்க என்ன செய்யல, தன்னுடைய மனைவி இடத்துல கோபத்தை காட்டல. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து அந்த உடைந்து போன அந்த பாத்திரங்களை பிறக்கிறாங்க. பிறக்கிட்டு சொல்றாங்க, உங்களுடைய காரத்து உம்முக்கும், உங்களுடைய தாய் ரோசப்பட்டாங்க, வேற ஒன்றும் தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா அவர் போய் அங்கே பத்தி வச்சிருவாரு. வந்தவர் அவங்க கொடுத்தோம், அவர் தட்டி விட்டாங்க, வேற மறுபடியும் வேற பஞ்சாயத்துகள் வந்துடும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேற ஒன்றும் பெரிய மேட்டர் இல்ல, காரத்து உம்முக்கும், தாயை கொஞ்சம் கோபமா இருக்கிற ரோசமா இருக்கிறாங்க, அதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி அவரை அங்கேயே உட்கார வைக்கிறாங்க. மற்ற தோழர்களும் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சாப்பிட வைத்து சாப்பாடு எல்லாம் முடிந்த பிறகு இந்த பாத்திரத்துக்கு பதிலாக
வேற ஒரு பாத்திரத்தை கொடுத்து அனுப்புறாங்க. ஏன்னு வைங்க, இவர் உடஞ்ச பாத்திரோட போவாரு, என்னப்பா உடஞ்சிருக்கு, நான் உடனே கொடுத்தேன், தோடு தட்டு தட்டினாங்க, கீழே விழுந்து தட்டு உடஞ்சுன்னா மறுபடியும் அது வேற பக்கம் பஞ்சாயத்தா வரும். அப்புறம் ரசூலுல்லாஹ் அதெல்லாம் யோசிக்கிறாங்க, இந்த உடஞ்ச பாத்திரத்தை கொடுத்தால் அது சண்டைக்கு வழிவகுக்கும், அதுக்கு பஞ்சாயத்து நம்ம தான் பண்ண வேண்டி இருக்கும்னு சொல்லி அந்த தட்டுக்கு பதிலாக வேற ஒரு தட்டை கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். அப்ப நபிகள் நாயகம் அவங்க எவ்வளவு பொறுமைன்னு பாருங்க. ஒரு தூதர், ஒரு சக்கரவர்த்தி தன்னுடைய மனைவி இடத்துல கோவப்படல. நாம இருந்தா அன்னைக்கு நடக்கிற ரகலையே வேறையா இருக்கும். அப்ப எப்படி ரசூலுல்லாஹ்வால நல்ல பேர் வாங்க முடிந்தது என்று சொன்னால், அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க அப்படி நடந்து காட்டுறாங்க. பொறுமையாக நடப்பது, எதையும் நிதானித்து செய்வது. இவனு கேட்ட உடனே நம்ப மாட்டாங்க. பெரும்பாலும் அதான் கோளாறுகள். ஒரு மனைவியை பற்றி ஒருத்தர் சொல்லிட்டாண்டா அவ செஞ்சிருப்பான், அன்னைக்கே நினைத்து சொல்லிடக்கூடாது. ஆளுக்கு சொல்லுவான், எதையாவது கிளப்புவான். வருகிற நேரத்தில் அதை உறுதி செய்வது, நிதானமாக செயல்படுவது, கோபம் டக்கு டக்குன்னு கோபப்படக்கூடாது. இப்படி எல்லாம் நிதானமாக வாழ்ந்த காரணத்தால் அனைத்து மனைவிமார்களும் சொன்னார்கள், நபிகள் நாயகம் அவர்கள் நல்லவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நாளுக்காக மனைவிமார்கள் ஏங்குவாங்களாம். நபிகள் நாயகம் அவர்கள் நம்ம வீட்டுக்கு வந்து தங்க மாட்டார்களா இந்த ஏங்கக்கூடிய அளவிற்கு ஒரு கணவர் என்றால் இப்படித்தான் இருக்கணும். சனிய போய் தொலைட்டு நினைக்க கூடாது. வந்த எப்போ வருவாங்க, கணவர் வெளியூருக்கு போயிருக்கிறாரு, நாளைக்கு வந்துட மாட்டாரு நினைக்கிற அளவுக்கு நம்ம கணவராக வாழ்ந்து காட்டணும். அப்ப நபிகள் நாயகம் வாழ்க்கையில பாருங்கள், கணவர் என்கிற நிலையில் இருந்து கொண்டு அவ்வளவு அற்புதமாக, அவ்வளவு சூப்பராக ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டுறாங்க. இது கணவன். அடுத்து நினைக்கிற நபிகள் நாயகம் அவர்கள் கணவனா மட்டும் இல்ல, தந்தையாகவும் இருந்தாங்க. நபிகள் நாயகம் அவர்களுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் எப்படிப்பட்ட தகப்பனாக ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டினாங்க, அவ்வளவு அற்புதமாக. ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகளை யாரும் தவறான வழிக்கு போனது கிடையாது, யாரும் தீமைகளை செய்தது கிடையாது. அந்த அளவுக்கு ரத்தினங்களாக, பவளங்களாக, மாணிக்கங்களாக, முத்துக்களாக தன்னுடைய பிள்ளைகளை ரசூலுல்லாஹ் வளர்த்து காட்டவில்லையா? இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு தகப்பன் என்ற ஸ்டேஜில் இருந்து அதை கரெக்டா பண்றாங்க. ஒரு சம்பவம் நடக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, வீட்டு வேலைகளை அதிகமாக செய்யறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த மாவு அரைக்கக்கூடிய பணியில் ஈடுபடுவாங்களாம். இன்னைக்கு தான் ரைஸ் மில்லாம் இருக்குது, அன்னைக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் கையில தான் அந்த மாவை போட்டு திருகி அதை எடுப்பாங்க, பொடியா எடுப்பாங்க. அந்த மாவு திருகைகளை போட்டு திருகிய காரணத்தால் பாத்திமா அவர்களுடைய கைகள் எல்லாம் காய்த்து போய்விட்டது. ரொம்ப காயங்கள் மாறி வந்து, புண்ணு மாறி வந்து வேலைகளை செய்ய முடியல. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வை பார்க்கறதுக்கு வர்றாங்க. அது எந்த மாதிரியான நேரம்னு சொன்னா, ஒரு போர்ல இருந்து சில கைதிகள் பிடிக்கப்பட்டு, அந்த கைதிகள் எல்லாம் மக்களுக்கே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருவாங்க, ஒரு ஆளுக்கு ஒரு அடிமையா கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கலாம் என்ற அடிப்படையில் அவங்க வர்றாங்க. வந்து பார்த்த ரசூலுல்லாஹ் வீட்டில் இல்லை. இந்த மாதிரி நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அன்னை ஆயிஷா அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களை சந்தித்து, இந்த மாதிரி எங்கள் வீட்டு வேலைகளை செய்ய முடியல, ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, எனவே எங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. ரசூலுல்லாஹ் வந்த உடனே, என்னுடைய தந்தை வந்தவுடன் அவங்களோட விஷயத்தை சொல்லி சொல்லுங்கன்ட்டு இவங்க போயிடுறாங்க. பாத்திமா அவங்க போயிடுறாங்க. அப்போ நபிகள் நாயகம் வருகிறார்கள். நபிகள் நாயகம் வந்த உடனே அன்னை ஆயிஷா அவங்க விஷயத்தை சொல்றாங்க. உடனே தன்னுடைய மகள் வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. மகள் வீட்டுக்கு வந்தால் அங்கு அலி அவர்களும் இருக்கிறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களும் இருக்கிறாங்க. அப்பொழுது நபிகள் நாயகம் அவங்ககிட்ட சலாம் சொல்லிட்டு உள்ள போய் அமர்றாங்க. அவங்க போய் அமர்றதுல கூட ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் பின்னாடி வச்சுருக்காங்க, தலைப்புல பின்னாடி ஒரு அம்சம் வரும், அதில் அதை சேர்த்துக்குருவோம். அப்ப ரசூலுல்லாஹ் போய் அவங்களோட அமர்றாங்க. அமர்ந்து அவங்க கேட்கிறாங்க, அலா அதுல்லுக்குமா கைரும் மிம்மா சஅல்துமானி, என்னிடத்திலே நீங்கள் கேட்டதை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ரசூலுல்லாஹ்விடத்துல வேலைக்கு ஆளை கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்க முடியல, இல்லையா அல்லது வேற யாருக்கும் வாக்களித்தாங்களா அதெல்லாம் சொல்லப்படலை. மொத்தத்தில் கொடுக்க முடியல. அவங்க கேட்குறாங்க, கொடுக்க முடியல. நாம என்ன செய்வோம், உன்னை கேட்குறாங்க இல்லையா இல்லைன்ட்டு போயிடுவோம். நம்ம வீட்டில் இருந்து நம்ம பிள்ளைய கேட்குது, எனக்கு ஒரு லேப்டாப் வாங்கித்தாங்க, இருந்தா வாங்கி கொடுப்போம், இல்லாட்டி இல்லைன்ட்டு போயிடுவோம். ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, கொடுக்க முடியாத நிலை, கொடுக்க முடியாத நிலையாக இருந்தாலும் தான் மகளை பார்க்கறதுக்கு வர்றாங்க. மகளை பார்ப்பதற்கு வந்து அவங்கள சந்திக்கிறாங்க. சந்தித்து, நீங்க என்று ஒன்று கேட்டீர்கள், அதை கொடுக்க முடியவில்லை, அதை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சொல்றாங்க. கப்பீரல்லாக அருபவ தலாத்தீன், 34 தடவைகள் இதா அகத்துமா மலாஜியாக்குமா, நீங்கள் 2 பேரும் உறங்க செல்லும் பொழுது, தூங்க போற நேரத்தில் கப்பீரல்லாக அருபவ தலாத்தீன், 34 தடவைகள் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். வஹ்மதா தலாத்தம் தலாத்தீன்,
33 தடவைகள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொள்ளுங்கள். சப்பிஹா தலாசம தலாசீன் 33 தடவைகள் சுப்ஹானல்லாஹ் சொல்லிக் கொள்ளுங்கள். 34 தடவை அல்லாஹ் அக்பர், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை சுப்ஹானல்லாஹ். இதை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். இவைகள் தான் நீங்கள் என்னிடத்தில் கேட்டதை விட உங்களுக்கு சிறந்தது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமில்லை, கொடுக்க ஒண்ணுமில்லாமல் இருந்தாலும் அவங்க ஒண்ணு கேட்டு கொடுக்க முடியல, அது கொடுக்க ஏதோ காரணங்களால் கொடுக்க முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் அவர்களை போய் சந்தித்து அவங்க கேட்டதை விட சிறந்தது. அவங்க என்ன கேட்கிறாங்க? இந்த உலகில் உள்ள கஷ்டத்தை நீக்கிறதுக்காக வீட்டு வேலையை செய்ய முடியுது, உலக கஷ்டம். இந்த உலக கஷ்டத்தை நீக்குவதற்கு ரசூலுல்லாஹ்விடத்திலே போய் வழி கேட்டால் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? மறுமை கஷ்டத்தை நீக்குமே, இந்த திக்ர் பண்ணா அதெல்லாம் நீக்கும். இந்த திக்ர்களை பண்ணா அல்லாஹ் அக்பர் சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால், சுப்ஹானல்லாஹ் சொன்னால் மறுமையில் உள்ள கஷ்டங்கள் நீக்கப்படும். இந்த உலகத்தில் உள்ள கஷ்டத்தை நீக்குவதற்கு வழி கேட்டால் அது கொடுக்க முடியல. அதோடு விட்டு விடாமல் அதை விட சிறந்த மறுமை நாளில் ஒரு மனிதனுக்கு துன்பம் இல்லாமல் இன்பமாக சொர்க்கத்துக்கு செல்வதற்குரிய வழியை ரசூலுல்லாஹ் காட்டிட்டு வர்றாங்கன்னு சொன்னா இதுதான் உண்மையில தந்தைக்குரிய இலக்கணம். ஒரு தந்தை என்றால் இப்படி வாழணும். நம்ம பிள்ளை உன்னை கேட்குது, கேட்ட உடனே அதை வாங்கி கொடுத்துடாம அதை விட சிறந்தது. கதை புத்தகம் கேட்குது, உதாரணத்துக்கு நம்ம பிள்ளைகள் கதை புத்தகம் கேட்டா வாங்கி தர தேவையில்லை, குர்ஆனை வாங்கி கொடுப்போமே, ஹதீஸ் புத்தகங்களை வாங்கி கொடுப்போம். சினிமா பட சீட்டு கேட்குது, புது படம் ரிலீஸ் ஆகிட்டு பாப்பா வாங்கி தாங்கன்னு கேட்குது, வாங்கி கொடுத்துடலாமா? நல்ல பயான் சீடிகளை வாங்கி தரலாம், கிராத்து சீடிகளை வாங்கி தரலாம். இதே சிறந்த தந்தைக்கு அடையாளம். அப்ப அவங்க என்ன கேட்கிறாங்க என்பதை விட கேட்பதை விட சிறந்ததை தருபவன் தான் தந்தை. இப்ப இந்த மாதிரி தந்தைகள் இன்னைக்கு இருக்கிறார்களா? அப்ப ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை பாருங்க, தந்தை என்கிற நிலையில் இருந்து அந்த பொறுப்பை சரியா ஆற்றுறாங்க. இன்னைக்கு உள்ள நிலையை பார்க்கிறோம். இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் தரிகெட்டு வளர்கிறதா? தரிகெட்டு வளர்கிறது. கலாச்சார சீரழிவிலே மூழ்கி திளைக்கிறது. எல்லா விதமான தவறுகளையும் பள்ளி பருவத்திலேயே கற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு சமீபத்தில் நாம பார்த்த ஒரு சர்வே அதிர்ச்சியில உறைந்து போனோம். என்னன்னு சொன்னா, இந்தியாவில் மற்ற நாடுகளை விடுங்கள், இந்தியாவிலும் கூட பள்ளியிலே படிக்கக்கூடிய ஏராளமான பிள்ளைகள் மாணவிகளுக்கு எய்ட்ஸ் நோய் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு கலாச்சார சீரழிவு. எங்கு பார்த்தாலும் ஒரு இடத்துல நடக்க முடியல, ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போக முடியல, ஒரு பீச்சுக்கு போக முடியல, ஒரு குற்றாலத்தில் குளிக்கலாம்னு பார்த்தா அங்கே போக முடியவில்லை, தீம் பார்க்குக்கு போக முடியல, கடைத்தெருவுக்கு போக முடியவில்லை. அந்த அளவிற்கு ஒழுக்க கேடுகள் நிறைந்து இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஆண்களும் பெண்களும் ஓட்டம். நம்முடைய சமுதாய பெண்கள், இஸ்லாம் முஸ்லீமாக பிறந்த பெண்கள் என்ன செய்யறாங்க? அந்நிய ஆண்களோடு ஓடக்கூடிய நிலை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நாம சொல்லுவோம் ஓடிடுச்சுன்னு சொல்லுவோம். இதற்கெல்லாம் பெற்றோர்கள் காரணம், தாய் தந்தையர் காரணம். அவர்களுக்கு இறையச்சத்தை ஊட்டி வளர்த்திருந்தால் இந்த மாதிரி தரிகட்டு செல்வார்களா? இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு, இந்த இறையச்சத்தை விட்டுவிட்டு, இந்த இஸ்லாத்தை எல்லாம் காட்டிலே பறக்க விட்டுட்டு அவங்களோடு போறாங்கன்னு சொன்னா, போனது அவர்கள் தவறாக இருந்தாலும் அதற்கு யார் உடந்தை? பெற்றோர்கள் ஒரு காரணம், ஒரு தந்தை காரணம், ஒரு தாய் காரணம். தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறையச்சத்தை ஊட்டி வளர்க்கணும். அவன் கேட்கிற பொருளை எல்லாம் வாங்கி கொடுத்தா பத்தாது. வெளிநாட்டுல இருந்து ஊருக்கு போறோம், வாப்பா அதை வாங்கிட்டு வாங்க, ட்ரெஸ் வாங்கிட்டு வாங்க, கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வாங்க, போன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவான். அதை வாங்கிட்டு போய் கொடுப்போம். அதை விட மேலாக இறையச்சத்தையும் சேர்த்து கொடுக்கணும், அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் சேர்த்து போதிக்கணும். நபிகள் நாயகம் போதித்தார்கள். போதித்த காரணத்தினால்தான் அவ்வளவு அற்புதமாக அவங்களுடைய பிள்ளைகள் வார்த்தெடுக்கப்பட்டார்கள். அப்ப சிறந்த தந்தையாக ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டவில்லையா? நம்முடைய நிலை இப்படி இருக்கிறது. அப்ப பாருங்க, கணவர் என்கிற நிலையில ரசூலுல்லாஹ் அற்புதமா வாழ்றாங்க, தந்தை என்கிற நிலையில் நல்ல முறையில் வாழ்ந்து காட்டுறாங்க. மூன்றாவது பாருங்கள், சொந்த பந்தங்களை பேணிக் கொள்வது. இன்னைக்கு நம்முடைய சமுதாய மக்கள் இந்த சொந்த பந்தங்களை பேணுகிற விஷயத்தில் ரொம்ப கவனமற்று இருப்பதை பார்க்கிறோம். ஏகத்துவத்தை பேசக்கூடிய மக்களும் சரி, ஏகத்துவத்தை பேசாத மக்களும் சரி, அடிப்படைவாதிகளும் சரி, முஸ்லிம் பேர்தாங்கிகளாக இருந்தாலும் சரி, இந்த உறவுகளை பேணுகிற விஷயத்தில் நாம கவனமற்று இருக்கிறோம். அதை பற்றி அச்சமில்லாமல் இருக்கிறோம். நபிகள் நாயகம் அவர்கள் உறவுகளை பேணுவதில் நபிகள் நாயகத்தை அடித்துக் கொள்ள முடியாது. அவ்வளவு அற்புதமாக உறவுகளை பேணுவார்கள். ஒரே ஒரு சான்று அதற்கு. என்ன சான்று தெரியுமா? இப்ப நபிகள் நாயகம் அவர்களுக்கும் அலி அலி அவங்களுக்கும் என்ன உறவு? ரசூலுல்லாஹ் அவங்களுக்கும் அலி அலி அவங்களுக்கும் என்ன உறவுன்னு சொன்னா, ஒரு மாமனார் மருமகன் உறவு. ரசூலுல்லாஹ்வுடைய மகள் பாத்திமா அவர்களைத்தான் அலி அலி திருமணம் செய்கிறார்.
அப்ப ரசூலுல்லாவுக்கு அலி என்ன முறை வேணும்? ரசூலுல்லா மாமனார், அலி மருமகன். இந்த 2 பேருக்கு மத்தியில எப்படி தெரியுமா ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது? அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. நான் முன்னாடி உதவி சொன்னேன். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் பாத்திமா அவர்களை பார்க்க வருவார்கள். அங்கு அலிரலியும் அமர்ந்திருப்பார்கள். அந்த இடத்துல போய் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தாங்கன்னு அவங்க உட்கார்ந்ததுல அவங்களுடைய நேசம் வெளிப்படுது. அலிரலி அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் அவர்கள் சலாம் சொல்லிவிட்டு வந்து அமர்ந்தார்கள். எனக்கு நெருக்கமாக அமர்ந்தார்கள். எந்த அளவுக்கு நெருக்கமாக அமர்ந்தாங்கன்னு சொன்னா, வஜத்து பருத கதமைகி அலா சதுரி, அவர்கள் கால் பாதத்தின் குளிர்ச்சியை என்னுடைய மார்புகளின் மீது நான் உணர்ந்தேன். கால் பாதங்கிறது கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். நம்ம உடலினுடைய மற்ற பாகங்களை விட கையும் அப்படித்தான். கையில உள்ள மேற்பாகத்தை விட கீழ்பாகம் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். அதே மாதிரி காலில் உள்ள மேற்பாகத்தை விட கீழ்பாகம் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் போய் உட்கார்றாங்களாம். எப்படி உட்கார்ந்தாங்களாம்? மருமகனுடைய நெஞ்சில கால் படுற மாதிரி வைத்துக் கொண்டு உட்கார்ந்தாங்கன்னு சொன்னால், இது வந்து மிதிக்கிறதுக்காக இல்ல, மிதிச்சு நவட்டுறதுக்காக வைக்கல. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மத்தியில் வைப்போம் இல்லையா? ஒரு ஆள் இருக்கிறான், அவன் நெஞ்சில தூக்கி காலை வைக்கிற அளவு தலையில விட வைப்போம், முதுகுல வைப்போம், காலு மேல காலை தூக்கி போட்டு கிடப்போம். இதெல்லாம் யாரு செய்வா? யாரு செய்வாங்கன்னு சொன்னா, நெருங்கிய நண்பர்கள், நகமும் சதையுமாக உள்ளவர்கள், அப்படி ஒன்றாக பின்னி பிணைந்து இருக்கக்கூடியவங்க, ஒரே தட்டில் சாப்பிடக்கூடியவர்கள், ஒரு சாயாவை வாங்கி பாதி குடிக்கக்கூடியவங்க, ஒரு சட்டையை வாங்கி அந்த சட்டையை மாத்தி போட்டுக் கொள்ளக்கூடிய நண்பர்கள், அவர்களுக்கு மத்தியில் வேண்டுமானால் இப்படி காலை வச்சா கண்டுக்கிறாம மத்தவங்க வைங்க, ஏன்டா மிதிக்கிற, சண்டைக்கு வந்துருமா. அப்ப இது போன்று காலை வைத்து பொருந்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு மத்தியில் உறவு இருக்கும் என்றால், அதுவும் மாமனார் மருமகன் உறவு என்றால், அப்ப சொந்த பந்தங்களை பேணுவதில் நபிகள் நாயகம் எப்படி நடக்கிறாங்க? ஒரு உறவுக்காரனா ரசூலுல்லாஹ்வை பார்த்து கற்றுக்கொள்ளலாம். உறவுகளை எப்படி பேணுவது ரசூலுல்லாஹ் வாழ்க்கையிலிருந்து நாம தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு உள்ள மாமனார் மருமகன் உறவு என்ன? பெரும்பாலும் எளியும் பூனையுமா தான் இருக்கிறது. ஏன்னு சொன்ன, வரதட்சணை கேட்டிருப்பான். கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அதை தாங்க, இதை தாங்க, வீடு தாங்க, நகை தாங்கன்னு கேட்டிருப்பான். அப்ப என்ன செய்வாரு? திட்டிக்கிட்ட தான் போட்டிருப்பாரு. வீட்டுக்கு வந்துட்டானா, ஷைத்தான் வந்துட்டான், வெளியே வாங்க மாப்பிள்ளைன்னு சொல்லுவாரு. உள்ளத்துல என்ன இருக்கும்? தர்தீனம் பிடிச்சவன் வந்துட்டான், பீடை பிடிச்சவன் வந்துட்டான், ஆக்கி கோழி ஆக்கி போட்டு தொலை, என்ன செய்யறது? கட்டி கொடுத்துட்டு வேற வழி இல்ல. மாமனார் புலம்புவார். மருமகன் என்ன செய்வாரு? கடங்காரன் வர்றான், கஞ்ச பைய, அவன் அஞ்ச கல்யாணம் பண்ணி கொடுத்தவெல்லாம் நிறைய நகைகளை போட்டான், தான் பிள்ளைக்கு 10 பவுனை போட்டு இவர் பேசுற பேச்ச பாருன்னு சொல்லி மாமனாரை பற்றி மருமகன் குறை பேசுவான். என்ன செய்வாரு? சில இடங்களில் பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கும். மாமனார் வீட்டுக்குள்ள வருவார். வீட்டுக்குள்ள வந்து மாமனார் வீட்டுக்குள்ள இருப்பாரு. மருமகன் வீட்டுக்குள்ள வருவார். வீட்டுக்குள்ள வந்து செருப்பை கலட்டுவாரு. செருப்பை கலட்டினார்னா அவர் வெளியே போருக்கு செருப்பு மாட்டுவார். மாமனார் வீட்டில் இருப்பார். மருமகன் வீட்டுக்குள்ள நுழைவார். இவர் வந்து செருப்பை கலட்டினா அவர் செருப்பு மாட்டிட்டு போயிடுவார். கொஞ்சம் நாளைக்கு நேரம் கழிச்சு வரலாம், போன் பண்ணிட்டு போயிடுவார். அதை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. மாமனார் சாப்பிட்டு கொண்டு இருப்பார். மருமகன் வந்து சாப்பிட்றதுக்கு கை கழுவுனா இவர் சாப்பிட்டு கை கழுவிட்டு போயிடுவார். 2 பேருக்கு ஆகிறது இல்லை. ஒரு மாமனார் மரபு உள்ள ஒரு உறவுகள், பந்தங்கள், சொந்தங்கள், இன்னைக்கு இதுதான் லட்சணம். நபிகள் நாயகம் எப்படி அப்படி கால் போடுற அளவுக்கு, தோல்ல கை போட்டு போற அளவிற்கு நெருக்கமாக, இறுக்கமாக அவங்களுக்கு மத்தியிலே உறவுகளை பேண்டாங்கன்னு சொன்னா, அப்ப சொந்த பந்தங்களை பேணுகிற ஆங்கில இருந்து கொண்டு அந்த பொறுப்புகளை, கடமைகளை ரசூலுல்லாஹ் எவ்வளவு அற்புதமா நிறைவேற்றுறாங்க. ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பேரன் ஹசன் இல்லாஹ் அவர்கள், அவங்க சின்ன பையனாக இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களா, அந்த ஹசன் அவர்களை பார்ப்பதற்காக வீடு தேடி வருவாங்களாம். தான் பேரனை பார்க்கிறதுக்கு, தன்னுடைய பேரனை பார்ப்பதற்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும். மக்களுக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டும். ராஜாவா இருக்கிறாங்க, அங்கே உள்ள பஞ்சாயத்துக்கள் இருக்கும். நீதிபதியாக இருந்தாங்க, தீர்ப்பு சொல்லணும். எதிரிகள் திடீர்னு போருக்கு வருவான், அதுக்குரிய வியூகங்களை வகுக்கணும். பாதுகாப்பு விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல வேண்டும். மக்களுக்கு தொலை வைக்க வேண்டும். இவ்வளவு பிரச்சனைகள் இருந்த போதும், இவ்வளவு அலுவல்கள் இருந்த போதும், தன்னுடைய பேரனை பார்ப்பதற்காக ரசூலுல்லாஹ் செய்வார்கள். நேரங்களை ஒதுக்கி வருவாங்களாம். நேரங்களை ஒதுக்கி வந்தா அவர் ஃப்ரீயா இருக்கிற பேரன், அவர் பிஸியா இருப்பார். ஹசன் இல்லாண்டு அவர்கள் அவங்க என்ன செய்வாங்களாம், பாத்திமா இல்லாண்டு அவர்கள் அவரை குளிப்பாட்டி நறுமணங்கள் எல்லாம் பூசி கொண்டிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் அப்புறம் வரண்டு போக மாட்டாங்க. சரி வரட்டுமேன்னு சொல்லி வீட்டு திண்ணையிலே ரசூலுல்லாஹ் அவர்கள் காத்திருப்பார்கள் பேரனுக்காக. சின்ன பையன், தன்னை விட வயதிலே சிறியவர், நம்ம அந்தஸ்தில உயர்ந்தவர்கள், அவ்வளவு உயர்ந்த ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய பேரனுடைய வருகைக்காக வீட்டினுடைய திண்ணையில் காத்திருப்பாங்க.
கடைசியில் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஹசன் அவர்கள் வருவார்கள். அவர்களை கட்டி அணைத்து அல்லாஹும்ம அஹிப்பஹு வ அஹிப்ப மன் யுஹிப்புஹு, இறைவா நீ இந்த ஹசன் அவர்களை நேசிப்பாயாக, இன்னும் இந்த ஹசன் அவர்களை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களையும் நேசிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்துவிட்டு அங்கிருந்து புறப்படுவார்கள். அப்ப சொந்த பந்தங்களை பேணுவதில் நபிகள் நாயகம் அவர்கள் எவ்வளவு அற்புதமா இருக்கிறாங்க. இன்னைக்கு உள்ள ஆட்சியாளர்கள் பேணுவார்களா? இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், அவருடைய மச்சான் ஒருத்தி பெட்டிக்கடை வச்சுக்கிறாரு. இந்த பெட்டிக்கடை உள்ள மச்சான பார்க்கறதுக்காக வேண்டி அவர் வருவாரா? அவன் பிச்சைக்கார பையன், அவனை போய் பார்க்கணுமான்னு சொல்லி பார்ப்பது கிடையாது. தனக்கு நிகழாக யார் இருக்கிறானோ, தன்னை மாதிரி யார் வீடு வச்சிருக்கிறா, தன்னை மாதிரி யார் கார் வச்சிருக்கிறா, தன்னை மாதிரி யார் செல்வ செழிப்பா இருக்கிறார்களோ அவங்களை போய் பார்ப்பார்களே தவிர சொந்த பந்தங்கள் ஏழைகளாக அவங்க வசதி குறைந்தவர்களாக இருந்தா உறவுகளை பேணுறது கிடையாது. அப்ப உறவுகளை பேணுவதில் நபிகள் என்ன செய்யறாங்க? சொந்தக்காரனா ரசூலாவை பார்த்து கத்துக்கலாம். அந்த அளவுக்கு அற்புதமாக அவங்க வாழ்ந்து காட்டுறாங்க. அதே போன்று பாருங்க, நண்பனாக இருப்பது. இன்னைக்கு உள்ள நண்பர்கள் சொன்னா நண்பன் எல்லாம் இன்னைக்கு போலி நட்பு. இந்த உலகத்தில் உள்ள நட்புகள் எல்லாம் பெரும்பாலும் போலி நட்புகள். ஒருத்தர் காசு பணம் இருந்தா ஈ வைக்கிற மாதிரி கூட்டம் வைக்கும். தேன் இருக்கிற பூவை சுற்றி எப்படி தேனீக்கள் குழுமுகிறதோ அந்த மாதிரி ஒருத்தன் காசு இருந்தா போதும், அவன் சொல்ல தேவையில்லை, நண்பர்களுக்கு புடைசூழ வருவான். காசு போய்விட்டதா எல்லாம் காணாம போயிருவான். இன்னைக்கு உள்ள நட்புலாம் அப்படித்தான் இருக்கு. பெரும்பாலும் நண்பர்கள் தான் வழி எடுக்கிறான். தன்னுடைய நண்பர்கள் பெரும்பாலும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஏமாத்துறாங்கல்ல, கடைகளில் பார்ட்னர்ஷிப்னு போட்டு 2 பேரும் சேர்ந்து வியாபாரம் ஆரம்பிக்கிறது. பெரும்பாலும் யார் ஆரம்பிக்கிறா? நண்பர்கள், நம்ம ஃப்ரெண்டு ஏமாத்த மாட்டான்னு நினைச்சு வியாபாரம் பண்றது. கடைசியில பார்த்தா புறத்தை சுருட்டிட்டு ஒரே ஓட்டம். நண்பர்களுக்கு மத்தியில தான் இப்படி ஏமாற்றுதல் நடக்கிறது. இப்போ நட்பு, போலி நட்பு இன்னைக்கு பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஒரு நண்பன் எப்படி இருக்க வேண்டும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே பார்த்து கற்றுக்கொள்ளலாம். நட்பை எப்படி அமைப்பது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய நட்பிற்கு, அவங்க நட்பிற்கு என்ன இலக்கணத்தை வச்சாங்க என்றால், நண்பனுடைய நலனை நாம நாட வேண்டும். நாம ஒருத்தரோட சேரணும்னு சொன்னா கூட சேர்ந்து போட முக்கியம் இல்லை, அவன் தோல்ல கை போட்டு தெருத்துருவா சுத்துறது முக்கியம் இல்லை. நண்பர்கள் விஷயத்துல நாம நலம் நாட வேண்டும். ஒரு சம்பவம் நடக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய நண்பர்ல ஒரு ஆள் யாரு? அபூதர் என்று சொல்லப்படுற ஒரு நபித்தோழர், அபூதர் அல் கிஃபார் என்று சொல்லப்படுற ஒரு நபித்தோழர். இவங்க ரசூலுல்லாஹ்வை பார்க்கறதுக்கு வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அலா தஸ்தஅமிலுனி, சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி இடம்பெறுகிறது, நீங்கள் எனக்கு ஏதாவது பொறுப்பு தாங்க, எனக்கு ஏதாவது ஒரு வேலை தாங்க, ஒரு அதிகாரியாக நியமிங்கன்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அவர் இத்தனைக்கு யாரு? இந்த அபூதர் அவர்களை பற்றி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சாகணும். ஏன்னு சொன்னா இந்த மார்க்கத்துக்கு அவ்வளவு உழைத்தவர்கள். அவங்க ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்ற நேரத்தில் இவங்க ரசூலுல்லாஹ் போய் பார்க்கறதுக்கு போறாங்க. அது எந்த மாதிரியான நேரம்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வை வெளியே நடமாட முடியாது. ஒருத்தர் வீட்டில் ஒளிந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்த நேரம். அந்த போய் அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். அந்த இடத்துலயே இஸ்லாத்துக்கு வருகிறார். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, எப்பா நீ இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாய், இங்கே உள்ள சூழ்நிலைகள் சரியில்லை, அதனால உக்தும் ஹாதல் அம்ர், இந்த செய்தியை நீ வெளியே சொல்லிடாத, வெளியே சொல்லாம உன் உள்ளத்தில் மறைத்து வைத்துக்கொள். ஊருக்கு போ, ஊர் மக்களிடத்துல நீ பிரச்சாரம் செய். பிரச்சாரம் செய்து ஒரு நேரம் வரும், எங்களுடைய கை ஓங்கி இருக்கும் என்கிற செய்தி உனக்கு வரும், அப்ப திரும்பி வேண்ட சொல்றாங்க. அவர் முடியாதுங்கிறார். இல்லை, அலுகுறையும் இங்கே நான் சொல்லுவேன், இந்த மக்கள்கிட்ட சொல்லுவேன். போய் அந்த இடத்துல போய் மக்காவில் காபிர்கள் எல்லாம் கூடி நிற்கக்கூடிய இடத்துல போய் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது, முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் தூதரும் ஆவார் என்று நான் சாட்சி சொல்றேன்னு சொல்லி அங்கே போய் சத்தமா சொல்லிட்டார். சொன்னால் என்ன நடக்கும்? எல்லாம் என்ன செய்றாங்க? அவர் மீது பாய்ந்தார்கள். தாரல் கௌமு ஃபதரபூஹு, அவர் மீது பாய்ந்து அவரை அடித்து போட்டு நைய புடைச்சிட்டாங்க. அடின்னு சொன்னா சாதாரண அடியில், இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, எந்த அளவுக்கு அடித்தார்கள் என்றால், நான் மரணத்தை அடைந்து விடுவேனோ என்று எண்ணுகிற அளவிற்கு என் மீது தாக்குதல் நடத்தினார்கள். அப்ப அந்த நேரத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ள வந்து சில விஷயங்களை ஹிக்குமத்தா பேசி, எப்பா நீங்க இருக்கிற நீங்க வெளியூர்களுக்கு நீங்க வியாபாரத்துக்கு போறீங்க, வியாபாரத்துக்கு போறதா இருந்தா இவர் ஹிஃபார் குலத்தை சார்ந்தவர்,
அவங்க பகுதியை கடன் தான் போகணும், இவர் அடிச்சா நீங்க அங்கே போக முடியாது, உங்களை ஆக்கிடுவான்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லி காப்பாற்றி விடுறாரு. சரி, முதல் நாள் அடி வாங்கினாங்கல்ல, மறுநாள் அங்கே வர்றாரு இந்த அபூதர் அவர்கள். முதல் நாள் எந்த இடத்திலே சொல்லி அடி கிடைத்ததோ மறுநாளும் அதே இடத்துக்கு வந்து அதே வார்த்தைகளை சொன்னார்கள். மறுபடியும் காபிர்கள் அடித்தார்கள். மறுபடியும் அப்பாஸ் அவர்கள் வந்து அவங்களை காப்பாற்றினார்கள். இப்படி எல்லாம் தியாகம் செய்தவர், இந்த மார்க்கத்திற்காக உழைத்தவர், இறையச்சத்தை மேலோங்கியவர், ரசூலுல்லாஹ்வின் மீது அளவு கடந்த காதல் கொண்டவர். அவராக முன் வந்து பொறுப்பு கேட்கிறார். நாம் என்ன செய்வோம்? இப்படி ஆசிராங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம், இந்தாங்க வச்சுக்கிற சிறாளர் பொறுப்பு, இந்தாங்க பொருளாதார பொறுப்பு தூக்கி கொடுத்துருவோம். என்ன பார்க்க மாட்டாங்க, செய்வானு செய்ய மாட்டானு, அது வேற. நல்லவர்ல, நம்ம நண்பர்ல, கொடுத்தா அவருக்கு ஒரு கண்ணியமா இருக்குன்னு கொடுப்போம். ரசூலுல்லாஹ் முடியாதுன்ட்டாங்க. இல்லை அபூதர் அவர்களே, அவர் மீது அவருடைய தோள் புஜத்தில் கையை வைத்து நபிகள் நாயகம் சொன்னார்கள், அபூதர் அவர்களே, யா அபாதர் இன்னக தஈஃபுன், நீங்கள் ஒரு பலகீனமான மனிதர். அன்னகா அமானத்துன், அந்த பொறுப்புகள் என்பது அது ஒரு அமானிதம். யார் மண் அகதகா பி ஹக்கிஹா வ அத்தல்லதி அலைஹி பிஹா, அதை யார் முறையாக எடுத்துக்கொண்டு அந்த பொறுப்புகளை நிறைவேற்றவில்லையோ அவருக்கு மறுமை நாளில் இழிவும் வேதனையும் இருக்கிறது. அது ஒரு பயங்கரமான பொறுப்பு, கஷ்டமான வேலை. அந்த வேலையை செய்வதற்கு உங்களால் முடியாது, பொறுப்பு கேட்காதீங்க. இன்னொரு சில வருகிறது, யா அபாதர் இன்னி அராக்கல் ஐபன், உங்களை பலகீனமான மனிதராக நான் காணுகிறேன். உஹிப்புலி நப்சி, நான் உங்களுக்கு தப்பா நினைக்க கூடாது, என்னடா கேட்டுமே தரல நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு விரும்புவது எனக்கே விரும்புறது. அதாவது உங்கள் நிலையில் நான் இருந்தால், உங்களுக்கு இருக்கிற பலகீனங்கள் என்னிடத்தில் இருந்தால், இந்த பொறுப்பின் பக்கம் நான் தலை வச்சு படுக்க மாட்டேன், இந்த பொறுப்புகளை ஏற்க மாட்டேன். அதனால நீங்க பலகீனமான மனிதர், நீங்க இந்த பொறுப்பை ஏற்காதீங்க. வலா தவல்ல என்ன அலஸ்ன தைனி, ரெண்டு மனுஷனுக்கு பொறுப்பேற்காதீர்கள். வலா அம்மர் என்ன அலஸ்ன தைனி வலா தவல்ல என்ன மாலயத்தையும், ரெண்டு மனிதருக்கும் பொறுப்பேற்காதீர்கள், அனாதைகளுடைய சொத்துக்கு பொறுப்பேற்காதீங்கன்னு சொல்லி பொறுப்பு தர மறுத்துட்டாங்க. நமக்கு பார்க்கறதுக்கு நட்பு இல்லைன்னு நினைக்கலாம். என்னடா நட்பு, கேட்டு வர்றாரு அவரு, தரலன்னு நினைக்கலாம். ரசூலுல்லாஹ் தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கிறாங்க. இவர் நல்ல மனிதர் தான், இறையச்சம் உள்ளவர் தான், ஆனால் பலகீனர். இவருக்கு ஏதாவது பொறுப்புகளை கொடுத்து அவர் அதை நிறைவேற்ற முடியாமல் போய் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் போய் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ஒரு சிக்கல் ஏற்படும் இல்லையா, அதை கணக்கு பண்ணி ரசூலுல்லாஹ் முடியாதுங்கிறாங்க. இப்ப நாமே நடைமுறையில் பார்க்கலாம், நிறைய மக்கள் இருப்பாங்க, நல்லவர்களாக இருப்பார்கள், நாணயம் இருக்கும், ஹானஸ்டியா பேசுவார். ஆனா என்ன இருக்காது, கூறு இருக்காது. சில விஷயங்கள்ல கவனம் இல்லாம இருப்பாங்க. நல்ல இவரா பொறுப்பாக நினைக்கிற அளவுக்கு இருப்பாங்க. பேச்சு உண்மை அதெல்லாம் சரியா இருக்கும், ஆனா புத்தி கொஞ்சம் கம்மியா இருக்கும். இப்ப நம்மளே என்ன செய்யணும், ஒரு கடை நடத்துறோம், அதுக்கு கேஷியரா போடணும் வைங்க, யாரை போடணும், விவரமான ஃப்ரெண்டு கொண்டு போட்டோம் வைங்க, அங்க யார் இருக்கிறவருக்கு என்ன தெரியணும், கேஷியர்ல இருக்கிறவருக்கு பல விவரங்கள் தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு நல்ல நோட்டா கள்ள நோட்டா வித்தியாசம் இருக்குல்ல, அது பார்க்க தெரியும். ஒரு ரூபா நோட்டை வாங்கி 500 நோட்டை கொடுக்குறான், நல்லதா கல்லதா பார்க்கறதுக்கு தெரியணும். அதே மாதிரி ரூபாயை சரியா என்ன தெரியணும், கொடுத்தான வாங்கி உள்ள போட்டு கூட வாங்கி கிழிஞ்ச நோட்டை பார்க்க நாளைக்கு நம்ம மாற்ற முடியாது, அதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி கொடுக்குற ரூபாய்களை குறித்து வைத்துக் கொள்ள தெரியணும். இப்படி நிறைய விவரம் இருக்குல்ல. இப்ப என்ன செய்யணும், நம்ம ஒரு ஆளு நண்பர்னு சொல்லி விவரமுள்ள ஆளை கொண்டே போடுறோம், ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான். இப்ப யார் பொறுப்பு, அவர் எடுக்கல, அவர் தொட மாட்டார், அவர் தங்கம். ஆனால் அந்த கல்லாவில் அவரை உட்கார வச்சு அதுல ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டா அதை யாரை சுமக்க வேண்டும், உட்கார்ந்தவரை சுமக்க வேண்டும். அப்ப என்ன செய்யக்கூடாது, நம்மளே ஃப்ரெண்டே கேட்கிறாரா உடனே தூக்கி உட்கார சொல்லக்கூடாது. இப்ப நீ சரியில்லாத ஆளு, உனக்கு அந்த அளவுக்குலாம் டேலண்ட் இல்ல, நீ வேற வேலையை பார்த்துக்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறணும். இப்போ இப்படி இப்போமே ஒரு ஆள் இருக்கிறார், ஒருத்தருக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, ஒரு ஃப்ரெண்டும் இருக்கிறார். அந்த தங்கச்சி எப்படி பிள்ளை, அது சொல்றத வைக்கிறவங்க கேட்காதுன்னு வச்சுக்கிடுவோம். அதாவது ஒரு வீரம்னு சொன்னா கூட அது நல்லதாக போயிடும். ஒரு அகங்காரமாக யாரையும் அடிமைப்படுத்தக்கூடிய மனப்பான்மையில உள்ள ஒரு தங்கச்சி ஒரு ஆளுக்கு இருக்குது. இன்னும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிற, அவர் யாரு, வாயில்லா பூச்சி, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவார், நாயை பார்த்தா 3 தடவை தள்ளி ஓடி போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு நண்பர் இருக்கிறார். இப்ப இவர் வந்து பொண்ணு கேட்கிறார், எப்ப அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணித்தாங்க, ஆகா அடிமை சிக்கிட்டாண்டு கட்டிடக்கூடாது, அப்ப நீ நண்பனா இருக்கிற, என்னுடைய தங்கச்சி ஆளு கொஞ்சம் இதான பொம்பளை, உன்னைய கல்யாணம் பண்ணி வச்சா நீ கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லி நீ வேற பாத்துக்கன்னு சொல்லிடணும். அப்ப இதை யாருக்கு முடிக்கிறது, இதுக்கு மேல அப்ப ஒருத்தன் இருப்பான், அப்பதான் இது அடங்கும். தங்கச்சி ஒரு ஆளுன்னு சொன்னா அதுக்கு மேல ஒருத்தன் இருப்பான், அப்ப அங்க கல்யாணம் கொடுத்தா இதுக்கு வண்டி ஓடும்.
அப்ப அந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், நம்ம வாழ்க்கையில செய்யலாம். நட்புன்னு சொன்ன உடனே இப்படிப்பட்ட ஒரு தங்கச்சி வந்து கேட்கிறானா, ஆகா சிக்கிட்டான்னு சொல்லி கட்டி வச்சிடக்கூடாது. அப்ப இதுதான் நட்புக்கான ரசூலுல்லாஹ் அதை பேணுறாங்க. இவருக்கு பொறுப்பை கொடுத்து அதை நிறைவேற்ற, அது அமானிதம், அதை நிறைவேற்ற முடியாமல் மறுமையிலே இவர் சென்று நின்றால் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்பதை கருதி சிந்தித்து பார்த்து உனக்கு பொறுப்பு இல்லை என்று சொன்னார்களே, இதுதான் நட்புக்கு அடையாளம். நட்பு என்றால் இப்படி ஒருத்தன் நண்பனை நேசிக்க வேண்டும், தன்னுடைய நண்பன் மீது இவ்வளவு அதிகமாக பாசம் வைக்க வேண்டும். சஹாபாக்கள் மத்தியில எப்படி பாசம் வச்சாங்க வருகிறது. அந்நபியு அவுலாபில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், அந்த நபி அவங்களுடைய தோழர்களுக்கு உயிருக்கு மேலானவர், அப்படி நேசித்தார்கள். காரணம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. அவங்க நண்பர்களுக்கு மத்தியிலே அவ்வளவு அற்புதமாக அவர்கள் பழகினார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பாருங்க, எல்லாத்திலையும் சூப்பரா வாழ்ந்து காட்டுறாங்க. அதே போன்று முதலாளி ரசூலுல்லாஹ்விடத்துல சில வேலை செஞ்சாங்க இல்லையா? உதாரணத்துக்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை வருஷம் வேலை செய்யறாங்க? கதம்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சினீன், ரசூலுல்லாஹ்விடத்துல நான் 10 வருஷங்கள் வேலை செஞ்சிருக்கிறேன். அம்மா காலலி கத்து உஃபின், என்னை பார்த்து ஒரு தடவை கூட சீ என்ற வார்த்தையை நபி நாயகம் சொன்னது கிடையாது. சீ என்னப்பா அப்படி பண்ணிவிட்டீங்க என்று கேட்டதில்லை என்று சொன்னால், ஒரு வேலைக்கார கூட என்ன செய்யறது, மரியாதையை நடத்துறது. இன்னைக்கு அப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு உள்ள காட்டரை விட்டு மாட்டி முடிக்க நமக்கு கேள்விப்படுறோம். பல பேருக்கு போய் வெளிநாடுகளில் போய் அவன் மதிக்கவே மாட்டான், அவன் மனுஷனான்றே சந்தேகமா இருக்கு, 2 கால் உள்ள மிருகம் சொல்ற அளவுக்கெல்லாம் முதலாளிகளை பார்க்கிறோம். அதே அரபுலகத்தில் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்க, எந்த அரபுலகத்தில் நபிகள் நாயகம் வாழ்ந்தார்களோ அதே ஊர்ல அதே அரபுலகத்தில் 2 முதலாளி என்ற பெயரில் ஒரு சர்வாதிகாரிகளை இன்னைக்கு பார்க்கிறோம். நபிகள் நாயகம் அவர்கள் முதலாளி என்ற இடத்தில் இருந்து எப்படி நடந்தார்கள்? ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு யூத சிறுவர், ஒரு யூத இளைஞர் வேலை செய்கிறார். அவருக்கு உடம்பு முடியாமல் போயிருது, உடம்பு முடியாமல் அவர் வீட்டில் இருக்கிறார். இப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்களா, அவரை பார்ப்பதற்கு நபிகள் நாயகம் போறாங்க. தன்னை வேலை பார்த்த ஒருத்தர், அது முஸ்லீம் கூட கிடையாது, முஸ்லீம்னா கூட இஸ்லாம்னு போயிடலாம், இஸ்லாத்தில் இல்லை, அவர் யகூதி யூத சிறுவர். அவரை பார்ப்பதற்கு ரசூலுல்லாஹ் சென்றார்கள். காத இந்த ராசிஹி, அவருடைய தலைமாட்டிலே உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் பேசினார்கள். கடைசியில் சொன்னாங்க, நீ இஸ்லாத்துக்கு வந்துரு என்று அவர் மீது அழைப்பு கொடுத்த, அவங்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. அவர் என்ன செய்ய, அந்த இளைஞர் நதர இலா அபிஹி, தன் தந்தையை பார்த்தார். அப்ப அவங்களுடைய தந்தை சொன்னார், நீ இந்த அபுல் காசிம் சொல்வதை அத்தி அபுல் காசிம், அபுல் காசிம் சொல்வதை நீ கேள் என்று சொன்னார். அஸ்லம, அவர் இஸ்லாத்தை ஏற்றார். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அன்கதஹு மினன்னார், இறைவா இவரை நரகை விட்டும் காப்பாற்றி இறைவா உனக்கே புகழ் அனைத்தும் என்று சொல்லிக்கொண்டு நபிகள் நாயகம் அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறாங்க. இப்ப என்ன புரிகிறது? முதலாளியாக இருந்த போதும் கூட தண்ட